நான் முதல்ல சிவசங்கரி அவர்கள்ட்ட, இந்த அரசு எப்படி நீங்கள் குற்றச்சாட்டுகள் முன்வைப்பீங்க? அதை தாண்டி 1000 ரூபாய் கொடுத்துருக்கு, புதிதாக விரிவாக்கம் செஞ்சுருக்கு, பெண்களுக்கு வரக்கூடிய இந்த பணம் அப்படின்றது பல வகைகளில் உயர்ந்திருக்கு. குறிப்பாக விடியல் பயணத்தில் ஒரு 1000 ரூபாய் மிச்சமாகுது, புதுமை பெண்ணில் ஒரு 1000 ரூபாய் வருது, தோழி விடுதிகள் அப்படின்னு ஒரு பட்டியலையே இந்த அரசு வாசிக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை தேர்தல் நெருங்க சார் ஆளுங்கட்சிக்கு ஜுரம் வந்துடும், கூடவே பாசமும் வந்துடும். அந்த பாசம் எப்படின்னா விவசாயிகள் மேலே வரும், மாணவர்கள் மேலே வரும், கூட பெண்கள் மேலே வரும், எல்லாமே வரும். அது சகஜம்தான். அடுத்து நீங்கள் ஏதோ குற்றச்சாட்டெல்லாம் போகிற போக்கில் சொல்ல மாட்டோம் சார், தரவுகளோடு தானே சொல்கிறோம், நடக்கிற நடப்புகளை வச்சு தானே நம்ம சொல்கிறோம். நீங்கள் உரிமைன்றீங்க, ஒரு பெண்ணுக்கு எது முழுமையான உரிமை? சுதந்திரம். வெளியே போயிட்டு அந்த பெண் என்ன பாதுகாப்பாக வீட்டுக்கு வரணும். இன்றைக்கி அது இருக்கா? அடிப்படை உரிமையை ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர்டிகல் 21 என்ன லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஆனால் பெண்களுக்கு இன்க்ளூடிங் பெண்களுக்கும் அது இருக்கு. இல்ல அங்கொன்றும் இங்கொன்றும் சம்பவங்கள் நடக்குது. நீங்க ஏத்துறீங்களா? அண்ணா பல்கலைக்கழகம் கோவையெல்லாம் சொல்லுவீங்க. இல்ல சார், ஆனா ஒட்டுமொத்த பெண்களே வெளியில போக பயப்படுறாங்க அப்படிங்கிறது எக்ஸாஜரேட் இல்லையா? தமிழ்நாடு மகளிர் ஆணையத்தின் தலைவியே ஏத்துக்கறாங்களே அதிகரிச்சிருக்குன்னு. அதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க? போக்சோ வழக்குகள் அதிகரிக்கணும். அதுக்கு என்ன சொல்றாங்க? குழந்தை திருமணம் அதிகரிச்சிருக்கு. குழந்தை திருமணம் எதனால் அதிகரிக்குது? ஒரு அரசின் மீது நம்பிக்கை இல்லாத போது தான் குழந்தை திருமணமே அதிகரிக்கும் சார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? குமாரி மேடம் என்ன சொல்றாங்க? நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது, வரவே கூடாது. அதுதான் ஒரு மாநிலத்தினுடைய சாதனை சார். ஒரு மாநிலத்தினுடைய சாதனை என்ன? வரவே கூடாது. அது எப்படி உங்க கவர்மெண்ட்ல மட்டும் அப்படி வரும்? இல்ல அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டாலும் நம்பர்ஸ் வரும்ல மேடம். என்ன சார் வரக்கூடிய கேஸை ஏன் இவ்வளவு எஃப்ஐஆர் ஃபைல் ஆகுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோம். அது வரதுக்கான காரணம் அடிப்படை காரணம் எஃப்ஐஆர் கன்வெர்ட் பண்றதே ஒரு பெரிய விஷயம் இல்ல. அடிப்படை காரணம் ஒண்ணு அடிப்படையில நிராகரிச்சா எஃப்ஐஆரே வராது சார். இல்ல சார், அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலுமே ஏன் வருதுன்றத வரவே கூடாதுன்றது தான் எங்களுடைய குற்றச்சாட்டு. இந்த கவர்மெண்ட்ல ஜீரோவா இருக்கு. இந்த விவகாரங்கள் எந்த கவர்மெண்ட்ல அரபு நாடுகள்ல கூட ஜீரோ இல்லாத நாடுகளும் கிடையாது, குற்றங்களே இல்லாத மாநிலம் கிடையாது. அப்படி குற்றங்களே இல்லைன்னா போலீஸும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. ஆனா இன்னைக்கு என்ன இதுல இருக்கும்? நம்ம எந்த நூற்றாண்டுல இருக்கோம்? இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஏன் அந்த பொண்ணு அங்க போறான்னு கேள்வி கேட்கிற இடத்துல தான் சார் நம்ம நின்றுட்டு இருக்கோம். அப்புறம் நீங்க உரிமையை பத்தி பேசுறீங்க. இந்த மாநில அரசும் இந்த போலீஸும் இந்த சமூகமும் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுக்காத வரைக்கும் என்ன உரிமை? 1000 ரூபாய் கொடுத்துட்டா எல்லா உரிமையும் கிடைச்சிடுமா? பாதிக்கப்பட்ட கோயம்புத்தூர் பெண்ணுக்கு எல்லாம் கிடைச்சிடுமா? இல்ல திருவண்ணாமலைக்கு வந்தாங்களே யாத்ரீகர்கள், அந்த பெண்ணு தாயும் மகளுக்குமே ஒரு கொடுமை நடந்துச்சு, அது திரும்ப கிடைச்சிடுமா? கள்ளச்சாராய மரணத்துல எத்தனை பெண்கள் இறந்து போனாங்க? கரூர்ல 17 பெண்கள், 5 சிறுமிகள். எத்தனை கொடுமைகள் சார் பகல்ல நடக்குது. செயின் பறிப்புல ஆரம்பிச்சு இன்னைக்கு எதனால நடக்குது? நீங்க ஒரு பக்கம் உரிமைன்றீங்க, ஒரு பக்கம் ஓசின்றீங்க. இது எதுல உண்மை? எது உண்மை சார்? 1000 ரூபாய் கொடுத்துட்டா பலன்னு இருக்கிறாங்கன்றாங்க. இப்படி கொச்சைப்படுத்துறது தான் உரிமையா? நீங்க சும்மா விளம்பரம் பண்ணிக்கிட்டு எல்லாத்துக்குமே இது அரசுடைய கடமை சார். கூடவே எத்தனை திட்டங்களை நிறுத்திட்டீங்க? பெண்களுக்கான திட்டங்களை எத்தனை கொண்டு வந்த எங்க ஆட்சியில? தாலிக்கு தங்க, தொட்டில் குழந்தை திட்டம், அம்மா உணவு, தொட்டில் குழந்தை திட்டம் போன அரசுல இருந்ததா? இருங்க சார், ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் எந்த அரசுல இருந்தது சிறப்பா? அதற்கான சமூகம் என்ன இருக்கு? இன்னைக்கு அதுக்கான தேவைகள் இல்ல சார். அதிமுக ஆட்சியிலே இருந்துச்சா நான் கேக்குறேன். இருங்க சார், எல்லாமே இருந்துச்சு, நடைமுறையில இருந்துச்சு. அம்மா ஸ்கூட்டி இருந்துச்சு, கர்ப்பிணி பெண்களுக்கான உதவித்தொகை 3 லட்சம் முதியோர் உதவி தொகையை நிறுத்திட்டீங்க. இன்னைக்கு புதுமை பெண்ணு ஒரு 3.5 லட்சம் பேர்னு சொல்றீங்க. பயனாளிகள் 3.5 லட்சம் பேர் தானா? ஒவ்வொரு வருஷமும் +2 முடிக்கிறவங்க எத்தனை லட்சம் பேர்? தோராயமா 12 லட்சம் பேர் இருக்கும் இல்லையா? சும்மா உரிமை எல்லாம் கிடையாது சார். உரிமையெல்லாம் பறிச்சுட்டு பெண்களை இன்னைக்கு கண்ணீர்ல தத்தளிக்கிறீங்க. குழந்தை திருமணம் அதிகரிச்சிருக்கு, இதெல்லாம் உரிமையா? இது போக்சோ வழக்குகள் அதிகரிச்சிருக்கு, 52% அதிகரிச்சிருக்கு சார் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இது NCRP ரிப்போர்ட். சும்மா உரிமை பணத்தை வச்சுல எந்த உசாரி? மக்கள் ரொம்ப வேதனையில இருக்காங்க. மின்சார கட்டணம், வரி நீங்க பாக்குறீங்க, வெறும் பணம்னு பாக்குறீங்க. இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறப்போ இந்த பணம் சேமிப்பா மாறுறதான்றதை தாண்டி குறைந்தபட்சம் குழந்தைகளுக்கு வேணுன்றதை வாங்கி கொடுக்குறாங்க, சத்தான காய்கறிகளை வாங்குறாங்க அப்படின்னு. 1000 ரூபாய் பெரிய விஷயம் இல்லையா? சட்டம் ஒழுங்கு பெரிய விஷயம் தான். நீங்க 1000 ரூபாய் ஒண்ணுமே இல்லையா? 1,30,00,000 பேருக்கு ஒண்ணும் இல்லையா? நான் என்ன சொல்றேன், எல்லா பெண்களுக்கும் நீங்க பல்வேறு வாக்குறுதியில கொடுத்தீங்க. அதை கேளுங்க. கேஸ் மானியம் 100 ரூபாய் நீங்க, அப்புறம் தகுதியை வச்சீங்க. அதை இப்ப 30 லட்சம் நீங்க, இப்ப அதுல 17 லட்சம்ன்றீங்க. இது மாதிரி எத்தனையோ குற்றச்சாட்டை நான் பதிவு பண்ணிட்டே போறேன். நீங்க 1000 ரூபாய்ன்றதை தாண்டி அடுத்த கட்டமா பெண்களுக்கு என்ன பாதுகாப்பை கொடுத்துருக்கீங்க? கல்வி நிலையம் அண்ணா யூனிவர்சிட்டியிலே நடக்குது சார், பள்ளிக்கூடங்கள்ல நடக்குது வன்முறை. அப்புறம் என்ன சார் அரசு? முதல்ல எங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க, அந்த உரிமையை கொடுங்க, அதுக்கப்புறம் உரிமை தொகையை பத்தி பேசலாம். கேப்போம். நான் நாகநந்தினி அவர்கள்ட்ட உரிமை தொகை பத்தி பேசுறீங்க, முதல்ல வெளியில வர்றதுக்கு பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு இருந்தா தானே நீங்க உரிமை தொகை பத்தி பேச முடியும்னு கேக்குறாங்க. அப்ப முதல்ல அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ சிவசங்கரி மேம் பேசும்போது ரொம்ப படபடன்னு பயங்கரமா பேசினாங்க.
ஃபீவர் வந்துருச்சு. அப்புறம் வந்து இவங்க எலெக்ஷன் வந்தாதான் எட்டி பார்ப்பாங்க. இங்க ரொம்ப வந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ஆமா, அஇஅதிமுக காலம் கடந்த 10 வருஷம் ஒரு தவறும் நடக்கல, ரொம்ப சுத்தமா இருந்துச்சு. அதனாலதான் பொள்ளாச்சியில அத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க. அதற்கு எந்த விதமான ஒரு முன்னெடுப்பு எடுக்க கிடையாது. அது எல்லாத்துக்கும் மேல அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது வாச்சாத்தின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வன்கொடுமை நடந்துச்சு 1992. அப்ப இவங்களோட பேக் ஹிஸ்டரி என்ன அப்படிங்கறத வந்து கொஞ்சம் அவங்க பார்க்கணும். ஆர்டிகல் 21, 22 நிறைய சொன்னாங்க. அதுல நீங்க சொன்ன ஒரு விஷயம் பர்சனல் லிபர்ட்டி இருக்கணும். அதாவது அடிப்படை உரிமைன்னா நீங்க என்ன நான் சொல்ல வரீங்க, எனக்கு அது புரியல. அதாவது ஒரு பெண்ணுக்கு சுதந்திரமா கையில ஒரு பைசா இருந்து அதுல செலவு பண்ண முடியாத ஒரு நிலையில இத்தனை கால சூழ்நிலை இருந்த போது இன்னைக்கு மாதம் 1000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரம். இது வந்து மேடம் மாதிரி அட்வொகேட்டா இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி செய்யறவங்களோ இல்ல தினசரி வேலைக்கு போறவங்களோ இல்ல வேலைக்கே போக முடியாம வீட்டுல இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கிறவங்களோ அவங்களுக்கு தான் இந்த 1000 ரூபாயினுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு அம்மா பேசுறாங்க, இன்னைக்கு இதே வந்து தமிழ் பெண்கள் வெல்க அப்படின்னு ஒரு பெரிய ஒரு விஷயம் நாம நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை நடத்துறாங்க. அப்போ அந்த நிகழ்ச்சியில ஒரு பெண் சொல்றாங்க, எனக்கு கணவன் இருந்து 14 வருடம் ஆச்சு, எனக்கு இன்னொரு குழந்தை மாற்றுத்திறனாளி, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பிள்ளைங்களையும் நான் எப்படி ஓரளவுக்கு நான் படிக்க வச்சேன். ஆனா என் இருப்புல எந்த விதமான காசும் இல்ல. இந்த மாசம் 1000 ரூபாய் என் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்துட்டு இருக்குன்னு சொன்னா இது எனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சாதாரண ஒரு பெண்மணி சொல்றாங்க அப்படின்னா அது இவங்களுக்கு வரமா தெரியலையா? சரி, அப்புறம் நான் இன்னொன்னு என்ன கேக்குறேன்னா, இவங்க வந்து இதா சொல்றாங்களே, இதுல என்ன சுதந்திரம் கிடைச்சிட போகுது, இதுல என்ன விதமான நல்ல விஷயம் நடந்துட போகுது அப்படின்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட சார் கேட்ட மாதிரிதான் 1,30,30 லட்சம் பெண்களுக்கு இன்னைக்கு இது ஒரு இருப்பு அமையுது. இது வந்து எப்படி சொன்னாலே எங்களுடைய தலைவர் அவர்கள் 505 வாக்குறுதிகள்ல கூட சொல்லல. இது வந்து ஸ்டாலினுடைய 7 வாக்குறுதி அப்படின்னு சொல்லி நடத்தப்பட்ட ஒரு மாநாட்டுல குறிப்பிடப்பட்ட ஒரு விஷயம். அது ஒரு 10 ஆண்டுகளுக்கு நீடிக்கும் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயத்த இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து அது இவங்க சொன்னாங்களே என்னமோ பாலாரும் தேனாரும் ஓடின மாதிரி அதிமுக ஆட்சியில அதுல பாதாளத்தில் விட்டுட்டு போயிருந்தாங்க. அப்படி இருந்த பொருளாதாரத்தை இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்த்தி வந்து 2 ஆண்டுகள் கழிச்சு எல்லா மகளிருக்கும் போய் சேரணும்ன்ற வகையில அனைத்து மகளிருக்கும் சொன்னீங்க, அதுல செலக்ஷன் பண்றீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. சார் நாங்களும் அதைதான் சார் சொல்ல வரோம். நாங்க இப்பவும் சொல்லிட்டோம், இது 5 ஆண்டுகள்னு சொல்லல, இது தொலைநோக்கு திட்டம்னு சொல்ல வந்திருக்கோம். இன்னைக்கு இது தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை எடுத்து பார்த்தா அதுல பாதி கிட்டத்தட்ட 3 கோடி சொச்சம் மக்கள் பெண்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னைக்கு 1,30,00,000 பேருக்கு இன்னைக்கு போய் சேர்த்திட்டோம், கொண்டு போய் கொடுத்திருக்கோம். இனி அது 10 ஆண்டுகளுக்குள்ள எங்களுடைய இலக்கு 2031 தான். அப்ப அதுக்குள்ள கொண்டு போய் சேர்த்துட முடியும், அதுக்குள்ள பொருளாதார நிலையும் உயர்த்திடுவோம் அப்படிங்கறது எங்களுடைய கோட்பாடு. சும்மா இவங்க பேசும்போது சொன்னாங்க தாலிக்கு தங்கம் எங்கீங்க, சரி தாலிக்கு தங்கம் எத்தனை பேருக்கு நீங்க கொடுத்தீங்க, அந்த தரவை நீங்க வச்சிருக்கீங்களா? அந்த டீடைல்ஸ் இருக்கா? சரி சார், படிக்கிறதுக்கு பிள்ளைங்களை அனுப்புறது ஒரு வரலாற்று சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுக்குமா, இல்ல அவங்களுக்கான ஒரு விடியலை கொடுக்குமா, இல்ல தாலிக்கு தங்கம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுனால ஒரு பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்குமா? இதை சொல்லுங்க. அதே கேட்டேன், படிக்கிறதுக்கு பிள்ளைங்களை அனுப்புறது சுதந்திரம், ஆனா சுதந்திரமா போக முடியுமா இங்க அப்படின்னு கேக்குறாங்க. சட்டம் ஒழுங்கு பத்தி கேள்வி கேட்கிறாங்க. சுதந்திரமா இருக்கிறதுனாலதானே இவங்களுடைய, அதாவது சுதந்திரமா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இவங்க சொன்ன மாதிரி சரி வச்சுக்கோங்க, சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கா இருந்தாலும் சரி, இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடந்த அந்த கேஸ்னாலும் சரி, உடனடியா நடவடிக்கை எடுக்கப்படுதா இல்லையா? என்னமோ எடுக்கவே படல, நடவடிக்கை இங்க எதுவுமே எடுக்கல, பெண்கள் வீட்டை வந்து வெளியே போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து இந்த மேடம் வந்து என்ன பண்ணணும், கூட்டணியை முதல் வேணாம்னு சொல்லிடணும். பாஜகவோட நீங்க கூட்டணி வைக்க கூடாது, அது பாலியல் வன்கொடுமைக்கு பேர் போன கட்சியா தான் நீங்க போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மணிப்பூர் விஷயம் என்ன நடந்துச்சு, பில்கிஸ் பானுக்கு நடந்த என்ன நடந்துச்சு, இதெல்லாம் பேசுறேன் எவ்வளவு பேசலாம் சார். நீங்க அப்போ அவ்வளவு கரெக்டா இருக்கிறவங்க தானே, நீங்க அந்த அளவுக்கு சுத்தமா இருக்கிறவங்க தான் நீங்க. ஆயிரத்தி ரொம்ப பெண்களுக்கு கரெக்டா இருக்கீங்க, அந்த பொல்லாம நடந்த அந்த பொள்ளாச்சி சம்பவத்தை கூட மறைக்கிற அளவுக்கு நீங்க இருக்கீங்க. அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், பிஜேபி கூட்டணி வைக்க கூடாது. எங்களுடைய கை கரைபடாத கைன்னு பேசணும்னா நீங்க பேசும்போது நான் ரொம்ப அமைதியா இருந்தேன். ஒரு நிமிஷம் நான் பேசுறது பொறுமையா கேளுங்க, சும்மா பேசாதுங்க. அதை விட மேம் சொன்னாங்க ஸ்கூட்டி தந்தமே, ஸ்கூட்டி எத்தனை பேருக்கு மேம் கொடுத்தீங்க நீங்க சொல்லுங்க, எத்தனை பேருக்கு நீங்க அதுல வரையறை வைக்கலையா? வண்டி ஓட்டுறது ஸ்கூட்டி நீங்க வரையறை வைக்கலையா? ஸ்கூட்டி எத்தனை பேர் கொடுத்தீங்க? ஸ்கூட்டில மானியம் 25,000 கொடுத்தீங்க, முழுசா கொடுத்தீங்களா? எத்தனை பேர் கொடுத்தீங்க? 50 லட்சம் பேருக்கு கொடுத்தோமே சார். ஆமா கொடுத்தோமே. ஆமா தரவுல என்ன சார் விவரங்கள் எல்லாம் தெரியாதா? கொடுத்தோம். சரி 50 லட்சம் பேர் கொடுத்தாங்களா?
முடியும்ல. எடுத்து அது இல்ல நீங்க prove பண்ணுங்க. நீங்க prove பண்ணுங்க. கொரோனா காலகட்டம் வந்துட்ட பிறகு எந்த திட்டங்களை நிறுத்தினா ஒரு நாளைக்கு 9 லட்சம் உணவுகள் வந்து அம்மா உணவுலாம் கொடுத்தாங்க. நீங்க என்ன பண்றீங்க? இல்ல அது ஓகே. நான் மகளிருக்கா கேக்குறேன். இல்ல மகளிருக்கு நீங்க ஜெனரல் திட்டங்களை சொல்றீங்க. மகளிர் பத்தி நீங்க என்ன பண்ணீங்க? நிறுத்தி வச்சீங்க. ஓகே நாகநந்தி, உங்களுக்கு என்ன வருவாய் அதிகம்? ஆனா திட்டங்களை நிறுத்திட்டீங்க. வருவாய் அதிகம், திட்டங்களை நிறுத்திட்டீங்க. வருவாய் அதிகம், கடன் 9 லட்சம் எல்லா திட்டங்களை நிறுத்திட்டீங்க. ஓகே அவங்க அலோ பண்ணுவா வெளிய இருந்து பேசுறாங்க. ஓகே நாகநந்தி, ஒரு நிமிஷம் சிவசங்கரி, ஒரு நிமிஷம். 21% அதிகமா இருக்கும். இன்னைக்கு இப்போ சுட செய்தி வந்துச்சுல, பெண் அதாவது ஒட்டுமொத்த தொழில் வளர்ச்சி மாநிலத்துல இன்னைக்கு 16% எடுத்து தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கும். நீங்க என்னத்தை செஞ்சீங்க அப்படின்னு கேள்வி.